ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யா மெமரிஸ் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட குலதெய்வ கோவில் வருடாபிஷேக விழா தான் பார்க்க போகிறோம். குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து கிளம்பியாச்சு. ரொம்ப அறக்க கிளம்புனோம். ஏன்னா டைம் 8:30க்கெலாம் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். சீக்கிரமே பூஜை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் ஒரு வழியாக அவங்க சொன்ன டைமுக்கு கிளம்பலைனாலும் ஒரு 9 மணி போல் கிளம்பியாச்சு. அப்போவுமே ரொம்ப பரபரப்பாக தான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு அல்லது 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் நம்ம கோயில் இருக்குது. அங்கே வருடாபிஷேகம் இன்றைக்கி பூஜை நடந்துச்சு. அதுக்கு தான் இப்போ எல்லாருமே கிளம்பிகிட்டு இருக்கோம். ஆட்டோவில் தாங்க போனோம். நம்ம வீட்டுக்கிட்டே அந்த அண்ணா ஆட்டோ கொண்டு வந்துட்டாங்க. குட்டீஸ் எல்லாமே ஆட்டோவில் ஏறி நமக்கு ஹாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. எங்கள் அண்ணி என்ன பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். பசங்க அந்த கம்பியில் உட்காந்தோன்னே என் பையன் அதில் உட்காந்தோன்னா அழுகந்தான். எங்கள் அண்ணி அவங்களுக்கு நாட்டாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போகிற வழியெல்லாம் இப்படி தாங்க இருக்கும். நல்ல வயல், அப்புறம் சூப்பராக இருக்கும், மரம், அது அந்த மாதிரி இருக்கும் அந்த ஏரியா. அப்படியே எல்லாருமே ஆட்டோலே கிளம்பியாச்சு. என் ஹஸ்பண்ட் மட்டும் பைக்கில் வந்தாங்க. நாங்கள் அத்தை நாங்கள் எல்லாருமே ஆட்டோலே போனோங்க. பசங்க கூட போனாலே ஜாலி. அதுலேயும் அண்ணி பசங்க, மச்சான் பசங்க எல்லாருமே அன்றைக்கி வந்துட்டாங்க நம்ம கோயில் திருவிழாக்காக. வந்ததும் நம்ம பசங்கள்லாம் கோயிலில் இறங்கினோன்னே எங்கே போய் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். இப்படி வாசலில் வச்சுருந்தா எல்லாருக்கன்னா அங்கே தானங்க போகும். உள்ளே வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் உள்ளே அழைச்சிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோங்க. நாங்கள் போகும்போது அந்தளவு கூட்டம் வரலை. ஏன்னா அப்போ தான் ஆரம்பித்தாங்க. எல்லாருமே தூரத்துலேருந்து வரவங்களாம் வரணும் இல்லைங்க. உள்ளூரில் இருக்கவங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் ரொம்ப முக்கியமானவங்க, காப்பு கட்டியிருந்த எல்லா ஆண்களுமே முன்னாடியே வந்துட்டாங்க. நாங்கள் போகும்போது அந்தளவுக்கு கூட்டமும் கிடையாது. சரின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ இப்போதைக்கு நான் எடுக்கலை, மச்சான் பையன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலையே ஒரு சுற்றி உங்ககிட்ட காமிப்பாங்க பாருங்கள். இது கருப்பண்ண சுவாமி. இதுதான் எங்களோட குலதெய்வ கோயில். அவங்களுக்கு தான் இன்றைக்கி பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயரெல்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கும்பமெல்லாம் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹோமம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து மக்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ரவுண்ட் எங்கள் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்களே. கோயிலுக்கு போனதாங்க என்னோடய கையில் மொபைலை கொடுக்கவே இல்லை. பசங்க தான் கோயிலை சுற்றி எடுக்கிறோம், அப்புறம் பூஜை நடக்கிறத எடுக்கிறோம், வெளியில் போய் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டு மொபைல் என்கிட்ட கொடுக்கவே இல்லைங்க. அவங்க எடுத்த வீடியோ தான் இதெல்லாம். எப்படி எடுத்திருக்காங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோயிலுக்குள்ளேயே நிறைய சிலைகள்லாம் இருக்கும். இது ராக்கச்சி அம்மன், அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பீடம், இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், இது சமயன சுவாமின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலோட சிலை பக்கத்தில் இருக்கும். நம்ம குட்டீஸ் நாங்களுமே ஒரு இடத்த பார்த்து ஒரு இடத்துல எல்லோரும் சேர்ந்து உட்காந்துட்டோம். நம்ம குட்டீஸ் எல்லாம் சொல்லவாங்க வேணும், வெளியில் போய் அந்த அன்னதானம் நடக்கிற இடம் எல்லாத்துலேயும் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்படி தாங்க ஒரு சைடு கம்மாக்கரை, அந்த சைடு தெரியுது பாருங்கள், அது கம்மாக்கரை, நடுவில் ரோடு, அதுக்கப்புறம் கோயில். இந்த பில்டிங் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போ எங்கள் ஊர் கம்மாயோட அழகை பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் எங்களோட பூர்வீக ஊர் கூட. நாங்கள் இருக்கிறது இப்போ மெயினில் இருக்கோம். இது உள்ளே வரணும் இந்த ஊருக்கு. இந்த கம்மாயில் நல்ல தண்ணியுமே கிடந்துச்சு. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, காப்பு கட்ட வந்த அன்னைக்கு இதை விட இன்னும் நிறையா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் இந்த அல்லிப்பூ இதெல்லாம் கூட பூத்து பார்க்கவே கம்மா ரொம்ப அழகாக இருந்துச்சு. தண்ணி எப்போவுமே பெரும்பாலும் கிடக்கும். ரொம்ப வெயில் காலத்தில் வரும்போது வறண்டு போயும் கிடக்கும். அந்த மாதிரி டைமும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த டைம் இந்த அல்லிப்பூலாம் பூத்து கம்மா பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த கோயிலில் கும்பிட்டு அதுக்கடுத்து நாங்கள் இங்கே சாமி கும்பிட்டு தான் வீட்டுக்கு எப்போவுமே போவோம். இது என்னோடய தங்கச்சி ஃபேமிலி. அவங்க அப்போ தான் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. நாங்கள் முன்னாடி வந்துட்டோம், அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. அப்படியே வாங்க கும்பம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். ஐயர் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க.
நாங்கள் எல்லாருமே ஒரு ரொம்ப நேரங்க, நாங்கள் வரையில் 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் 10 மணி 10:30 வரை நடந்துச்சு இந்த பூஜை. நம்ம குட்டீஸ் எல்லாம் சொல்லவா வேணும், வீட்டிலையே மறிக்க முடியாது. இங்கே கோயிலில் வந்து பாருங்கள், அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஏதோ அவங்களுக்கு ஒரு பிக்னிக் வந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. இப்படி தாங்க இருந்துச்சு அந்த கும்பம். சூப்பராக இருந்துச்சு. அந்த இடம் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக, அதாவது அந்த சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கும்பம்லாம் வச்சு ஒரு வருஷம் சங்காபிஷேகம்னு சொன்னாங்க. நிறைய சங்குலாம் வச்சு பண்ணினாங்க. அந்த பூஜையுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த தடவை கும்பம்தான். ஒவ்வொரு சாமிக்குமே அந்த தண்ணி அபிஷேகம் பண்ணாங்க. கும்பாபிஷேகம் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகா கலச பூஜைன்னு சொன்னாங்கங்க. ஒரு கலசம் மாதிரி செஞ்சு அதை அந்த அக்னியில் வச்சு அதை பூஜை பண்ணாங்க. அதுவுமே ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பூஜை தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. மகா கலச பூஜைன்னு சொன்னாங்க. பாருங்கள், அப்படியே ஒரு துணியில் வச்சு சம்திங் எதோ உள்ளே வச்சு அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வாங்க அபிஷேகம் பார்க்கலாம். நாங்கள் பார்த்த பலனை நீங்களும் பாருங்கள். இப்போ கருப்பண்ண சுவாமி, அதாவது எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு இந்த அபிஷேகங்கள் நடக்கும். அந்த அபிஷேகம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ பாலபிஷேகம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பாலபிஷேகம். இந்த தடவை அபிஷேகத்துக்கு நம்ம வீட்டில் இருந்துமே பால் தயிர் ரெண்டுமே கொடுத்துருந்தோங்க. இப்போ பாலபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஐயர் பாவம் அவங்க கொஞ்சம் வயசாகிடுச்சு, அவங்க உட்காந்துருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க அவங்க சொல்கிற மாதிரியே பண்ணாங்க. பாலபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு அபிஷேகமாக நடந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு வாங்களேன். நிஜமாகவே இந்த வீடியோ நான் எடுக்கலை, கொஞ்சம் விலகி தான் இருந்தேன். ஏன்னா அந்த ஹோமத்தில் இருந்து வந்த புகை, அதுக்கப்புறம் கூட்டம், இதெல்லாம் பார்த்துட்டு தம்பி சின்னவன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். அதனால் நான் கொஞ்சம் தள்ளி இருந்தேன். மச்சான் பையன்தான் அப்படியே ஒரே இடத்துல நின்று இந்த அபிஷேகம் நடக்கிறத எடுத்து வச்சுருந்தான் வீடியோ. அதுக்கப்புறம் அவனாலையுமே அந்த இடத்துல ரொம்ப நிற்க முடியலை. அப்படியே ஃபோன் ஹீட் ஆகுது. அப்புறம் என்னால் அவனுக்குள்ளே நிற்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வெளியில். நல்லா கண் குளிர அபிஷேகம் எல்லாம் பார்த்தோம். எல்லாருமே இப்போ முன்னாடி போய் தம்பி நின்று எடுத்ததுனால உங்களுக்கு ஆட்கள் கம்மியாக தெரியும். பின்னாடி நிறைய இருந்தாங்க. ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு எல்லா அபிஷேகத்தை விட எப்போவுமே இந்த சந்தனம் அபிஷேகம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும். இந்த கோயிலில் மட்டும் கிடையாது, எல்லா கோயில்லையுமே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ மங்களகரமாக இருக்கும். அப்படியே அபிஷேகம்லாம் பார்த்து முடித்த உடனே முதல் பந்திக்கே வந்துட்டோங்க. ஏன்னா 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. செம்ம பசி. இதில் நான் மட்டும்தான் பெரிய பொண்ணு நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலியில் குட்டீஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு சாப்பிட வந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ பசி, என்னால் அதுக்கு மேலே பசி பொறுக்கமுல்ல. குட்டீஸுமே நைன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு சாப்பாட்டு வேலையை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி சார்பாக ஒரு அர்ச்சனையுமே பண்ணிவிட்டு அதோட அன்றைக்கி காப்பும் கோயிலே கலட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புனோங்க. பாருங்கள், இதே மச்சான் பையன் அந்த ஓரத்தில் இருக்க அல்லிப்பூவை போகாதரான்னு சொன்னாலும் கேட்கல. இருங்க ரம்யாமா, ஒன்றே ஒன்றுன்னு சொல்லிட்டு போய் பறிச்சிட்டு வந்தான். அவன் பறிக்க நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி. கிளாப் பண்ணி அவன் பேரை சொல்லி கத்திகிட்டு இருந்தாங்க பசங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பெருசாக வீடியோ எடுக்கலை. ஏன்னா ஃபோனில் அவ்வளோதான் சார்ஜு காலி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.